காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த செய்க தொழில் நிகழ்ச்சியில் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்புக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பில் சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் நிறுவனர் திரு சுகவனம் அவர்கள் நம்மோடு கூகுள் மூலமாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு குறித்து பேசவிருக்கிறார். இணையதளம் செல்லும் பொழுது கூகுள் பயன்படுத்தாதவர்களே இருக்க மாட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மூலமாக கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம். இணையதளம்னாலே நம்ம கூகுள் தான் பயன்படுத்துறோம், பல்வேறு விதமா பயன்படுத்துறோம். ஆனா நம்ம கூகுள் பயன்படுத்துறதுக்கு நம்ம எதுவும் கட்டணம் செலுத்துறது இல்லை. ஆனா அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி வருமானத்தை ஈட்டிட்டு இருக்குது. இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி அவர்கள் வருமானம் எப்படி அந்த அளவுக்கு வருமானம் ஈட்டுறாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த கூகுள் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிறுவனம். இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு முதல் தர சர்ச் என்ஜின் நிறுவனமா இருக்கு. உலகத்தின் சிறந்த நிறுவனமா விளங்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்ந்துருக்குன்னே சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூகுள் இல்லாமல் யாரும் எந்த விஷயமும் சர்ச் பண்ண முடியாது. நீங்கள் அமாவாசை என்ன தேதின்னு பார்க்கணுன்னா கூட கூகுளில் சர்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அதில் கொட்டி கிடக்கு. ஸோ அதுலேருந்து எடுத்து எல்லாருமே எடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு நினைந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் ஃப்ரீயாக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எப்படி அவங்களுக்கு இவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி அவ்வளோ பணம் வருது அப்படின்னு அவங்களுக்கு எப்படின்னா விளம்பரங்கள் மூலமாக தான் வருது. இந்த விளம்பரங்கள் மூலமாக வருது அப்படின்னா, ஏன்னா இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா 100 கோடி பேருக்கு மேலே தினைக்கும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 100 கோடி மனிதர்கள் செய்யும் சர்ச் தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயமே. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் உலகின் பல பகுதிகளில் எதையோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி இப்போ அந்த கூகுள் மூலம் தகவல் சேகரிக்கிறோம். நம்ம நிறைய தகவல்கள் சேகரித்து அந்த தகவலை வச்சு தான் நம்ம பல வித தொழிலே நடக்குது. கூகுள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு செய்யப்படும் தொழிலே மிகவும் அதிகம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பெரும்பாலான வருவாய் எதில் கிடைக்குன்னா விளம்பரங்கள் மூலமாக கிடைக்குது. இந்த விளம்பரங்களுக்கும் மற்ற விளம்பரங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்பேஜில் போய் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த விளம்பரங்கள் அதில் பாப்பப் ஆகும். இப்போ நான் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி பைக்கை பற்றி சர்ச் பண்ணேன்னா பைக்குக்கான விளம்பரங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பைக்கு பற்றி என்னென்ன விளம்பரங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் பண்ணுறவங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல். ஒன்றும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறாரு, இல்லை டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்காருன்னா டெலிவிஷனில் வந்து எல்லா விளம்பரங்களும் வரும். அவருக்கு வேண்டாத விளம்பரங்களும் வரும். அது மாதிரி பல வித பிரச்சனைகள் வரும். பிரச்சனைங்கிறது அது வந்து அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மதிக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுள் வந்து அவங்களுக்கு தேவையான விளம்பரங்கள் வரும். அப்போ என்னன்னா ஆர்வமாக அவங்க போய் அதில் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்க வந்து வாடிக்கையாளர் பக்கம் இருக்கிற நன்மை. அதே மாதிரி வந்து விளம்பரம் செய்யும் நிறுவனங்கள் பக்கம் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறீங்களா, டெலிவிஷன் விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விளம்பரத்தை எத்தனை பேர் பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கட்டிடணும். அந்த அமௌண்ட்டை கட்டின பிறகு தான் விளம்பரம் வரும். அதில் வந்து அந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. பார்ப்பவர்கள் பயன்பெறுபவர்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அட்வர்டைஸ் மேலே போய் கிளிக் பண்ணாதான் அந்த விளம்பரம் எத்தனை பேர் அந்த விளம்பரம் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த விளம்பரம் பார்த்துருக்காங்கிறத விட யார் அதை கிளிக் பண்ணாதான் பணமே டிஸ்கவுண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ அவங்களோட விளம்பரம் பாப்பப் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பைக் ஒருத்தர் வாங்க பார்க்குறாரு, அப்போ அவருக்கு வந்து டிவிஎஸ் குரூப்போட பைக்கோட டீட்டெயில்ஸ் வருது. இப்போ அதை அவர் கிளிக்கே பண்ணலைன்னா அந்த நிறுவனம் பணம் கொடுக்க தேவையில்லை. இப்போ கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு 25 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி சில ரேட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் யாராவது விளம்பரத்தை எடுக்கும் வாடிக்கையாளர் இந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணும்போது தான் பணம் போகுது அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு உண்டான நன்மை. அப்போ 100 கோடி பேர் நீங்க தினைக்கும் கூகுள் பயன்படுத்துறாருன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப அதுல வந்து ஒரு 25% பேர் இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்தாலும் அந்த தொகை வந்து அப்படியே ஒரு 100 ரூபா அப்படின்னு 2500 கோடி விளம்பர பணமே அதில் பரிமாற்றம். இது இல்லாம வேற விஷயங்களும் இருக்குது. வேற விஷயங்கள் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இருக்கு, கூகுள் எர்த் இருக்கு. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு விஷயங்கள், சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் லிங்க் பண்ணி இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க க்ளீனாக பார்க்க முடிஞ்ச அளவுக்கு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூகுள் எர்த்தில் போய் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த துல்லியமாக பார்க்குறத அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. 50 மீட்டர்ஸ் லெவலில் வந்து தான் அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அது ப்ரைவேசியில் இன்டர்ஃபியர் ஆகும், தீவிரவாத தாக்குதல் வரும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்காங்க. ஆனால் அது தொகைக்கு செலுத்தும் நல்ல நிறுவனங்களுக்கு வந்து அவங்க அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. அவங்க எல்லா தகவலும் அறிய முடியும். அந்த நிறுவனம் சரியான நிறுவனம், நல்ல நிறுவனம் எல்லாம் கணிச்சுட்டு அவங்க வந்து கூகுள் நிறுவனம் வந்து அவங்களுக்கு தகவல்கள் வழங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இது மூலமாக அவங்க நிறைய வருமானம் வருது. இந்த மாதிரி பலவித வருமானங்கள் வரதுனால இப்போ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க. கூகுள் க்ரோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 1 ப்ரௌசர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் நம்பர் 1 ப்ரௌசராக இருந்தது.
அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் கூகுளுக்கும் பெரிய போட்டியே நடந்தது. அப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன பண்ணாங்க, கூகுள் வந்தவொன்னே அதுக்கு போட்டியாக பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி சர்ச் என்ஜினை ரெடி பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் மூலமாக விட்டாங்க. அப்படி விட்ட போது தான் இவங்க என்ன யோசிச்சாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் என்ஜினை விடும் போது நம்ம ஒரு ப்ரௌசர் விடலாம், ஆபரேட்டிங் சிஸ்டம் கூட ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு எளிமையான ஆபரேட்டிங் சிஸ்டம் சின்ன சின்ன மிஷின்லாம் கம்ப்யூட்டர்ல ஆபரேட் பண்றதுக்கு வந்தாச்சு. சரி, இது கூகுள் நிறுவனம், கூகுளோட செயல்பாடு இதெல்லாம் பற்றி பேசணும். இப்போ அதில் வேலை வாய்ப்புன்னு வரும்போது கூகுள்லே இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு வச்சிருக்கவர் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, ஒரு தமிழர் தான் அந்த வேலையில இருக்கிறாரு. இப்போ கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கிறதே அதிகமாக சம்பளம் கொடுக்குற ஒரு நிறுவனங்கள்ல மிக முக்கியமான நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனமா இருக்கு. இதுல எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்றத ஒரு பிரீஃபா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன சுந்தர் பிச்சை வந்து நம்ம தமிழர், இந்த அசோக் நகர் போய் தான் வாழ்ந்தவர், அங்கே போய் செட்டில் ஆயிருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமயத்தில் நியூஸ் பேப்பரோட செய்தி வந்து 1304 கோடி வருமானம் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் வருமானம் 3.5 கோடியில 4 கோடி ரூபா வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணம் வந்திருக்கு. எப்படி அவ்வளோ பணம் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது விளம்பரம் மூலமாக. அப்போ அது இன்னொரு உண்மை என்ன புலப்படுதுன்னா, ஒருத்தர் திறமையான வேலை செய்யும்போது வேலை வாய்ப்பின் மூலமாகவே 1300 கோடியை அச்சீவ் பண்ண முடியும். கூட கிடையாது, ஒரு தொழிலாளி தான், ஒரு எம்ப்ளாயி சிஓ தான். ஸோ அதெல்லாம் அவர் வந்து ஒரு இன்னோவேட்டர் கிடையாது, ஒரு என்டர்பிரினர் கிரியேட்டிங் ஆர்கனைசேஷன் கிடையாது. அதில் போய் வேலை செய்து மிகச்சிறந்த ஊழியர். அதில் படிப்படியாக அவர் டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னாலஜி லெவல்ஸ் ஏன்னா அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு பதவி கொடுத்தாங்கன்னா, இந்த கூகுள் குரோமில் அவர் தான் கொண்டு வந்து அதே மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்த ஆண்ட்ராய்டுலேயும் அவங்க நிறைய புதுமைகளை படைச்சு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்குறதுக்கு மிகவும் காரணமாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் இந்த கூகுள் ஃபோனே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மாபெரும் வெற்றியை கொடுத்து அவங்களுக்கு பல லட்சம் கோடி பணம் வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. அந்த லாபத்தின் பங்கு தான் அவருக்கு, அவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி தான், ஆனால் அவருக்கு வந்து அந்த லாபத்தின் பங்குகள் அப்படிங்கிறது 1300 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ அவருடைய மொத்த வருமானம் 1304 கோடி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து அந்த கூகுள் நிறுவனத்தின் நேர்மையும் வெளிப்படுது, அதே மாதிரி இவருடைய உழைப்பும் வெளிப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த நிறுவனத்தில் கண்டிப்பாக நிறைய வேலை, எவ்வளோ வேலை வாய்ப்புனா கிட்டத்தட்ட 57,000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க உலகம் முழுக்க. இது தவிர்த்த கூகுள் மறைமுக வேலை வாய்ப்புகள் பல நிறுவனங்களில் ஏற்படுது. இந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் செல்லிங் கம்பெனிஸ், அதே மாதிரி கூகுளில் ஆட்சன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் வருமானம் சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு அந்த ஒரு ஹோல்டிங் பாக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதில் கூகுள் விளம்பரப்படுத்திக்கும். அந்த விளம்பரப்படுத்தும் போது கிளிக் பண்ணும்போது உங்கள் பேஜுக்கு வரவங்க அதை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வசூலிக்கும் தொகையில் 30 ரூபா அவங்க வசூலிக்கிறாங்கன்னா 10 ரூபா அவங்களுக்கு கொடுப்பாங்க, 20 ரூபா கூகுள் நிறுவனம் எடுத்துக்கும். அப்போ நம்ம நிறுவனம், நம்மளோட இணையதளத்தில் கூட கூகுள் நிறுவனம் நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும். இது மாதிரி பல்வேறு புதுமைகளை அவங்க புரிந்ததுனால தான் அவங்க இன்னைக்கும் நினைச்சு நிற்கிறாங்க. சரி, அப்போ இதுகளுக்குலாம் வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆட்ஸ்ன்னு சொன்னீங்க, அப்போ ஆட்வர்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அவர்கள் பொறியியல் படிச்சிருக்கணுமா இல்லை சாதாரண ஒரு பட்டப்படிப்பு இருந்திருந்தாலும்? மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தான் விரும்புகிறாங்க. பிஇ, பிடெக், எம்சிஏ இந்த சப்ஜெக்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக், ஐடி இது போன்று படித்தவங்க, பிசிஏ படித்தவங்க, எம்சிஏ படித்தவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அதெல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் அது உலகத்தின் தலை சிறந்த நிறுவனமாக இருக்கிறதுனால ரொம்ப டாப்பர்ஸ் தான் போக முடியுது. அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. எப்பயுமே இப்போ நம்ம இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னா அந்த 15 பேர் யார் போக முடியும்? இந்தியாவின் தலை சிறந்த வீரர்கள் தான் போக முடியும். டெண்டுல்கரும் கவாஸ்கரும் தோனி தான் போக முடியும். அதே மாதிரி தான் இதுலையும் அதில் மிகச்சிய டாப்பர்ஸ் தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் போக முடியும். இப்போ நம்மளுக்கு கூகுள் நிறுவனம் வந்து இப்போ இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, ஹைதராபாத்ல இருக்குது. இப்போ இதுல வேலை வாய்ப்புகள் எப்படி? அவர்கள் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல தான் எடுக்கிறாங்களா இல்லை தனிப்பட்ட முறையிலேயே அவர்கள் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்களா? எப்படி? கண்டிப்பாக கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அவங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மார்க் மட்டும் இல்லை, அவங்க எந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஒரே ஒரு கேள்வி, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போது நீங்க சொன்னீங்க இருக்கிறதே தலை சிறந்தவர்களை தான் எடுக்கிறாங்க. அப்போ இருக்கிறதே சிறந்த கல்லூரிகளுக்கு தான் போவாங்க, எல்லா கல்லூரிக்கும் வர வாய்ப்பு இல்லை. இப்போ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டை தாண்டி வேற இடங்கள்லயும் அவர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வாய்ப்பு சில சமயம் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கூகுள் வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அதுலேயே இருக்குது. கேரியர்ஸ் கூகுள்னு போனீங்கன்னா அந்த கேரியர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வேலை வாய்ப்பு இப்பயே ஓப்பனாக இருக்குது. அது பல்வேறு திறமைகள். ஒன்றும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து அவங்க அந்த ஜியோகிராஃபி, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற படிப்புலாம் படித்தவங்க தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அனலைசிஸ் இருக்கிற ஜியாலஜி படித்தவங்களும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த நுணுக்கங்களை இப்போ கூகுள் இடத்துல வந்து டெலிகம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெலிகாம் படித்தவங்களும் எடுக்கிறாங்க. இப்போ சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து பிடெக் மெட்டலர்ஜி தான் படிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் அவர் பண்ண ரிசர்ச்சும் வந்து மெட்டலர்ஜி சம்மந்தப்பட்டு தான். அப்புறம் அவர் எடுத்த பிறகு அவர் கூகுளில் பலவித விஷயங்களை பண்ண ஆரம்பித்து பல விதமாக வந்துட்டாங்க. அதனால் என்னென்னா இதில் என்ன ஒரு உண்மைன்னு கேட்டிங்கன்னா, எந்த படிப்பு படித்தவங்களுக்குமே வேலை கிடைக்குது, பிடெக் படித்தவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து டாப்பராக இருக்கணும், நல்ல ஒரு என்ன உச்சத்தை எட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க படிப்புலையும் உச்சத்தை எட்டியவர்களாக இருக்கணுங்கிறத கூகுள் எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ கூகுள் நிறுவனத்தில் வந்து தமிழர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அது சிஇஓவும் தமிழராக இருக்கிறாரு. இப்போ அது போன்ற நிறுவனங்களை தொடங்குவதற்கு நேரடியாக கூகுள் மாதிரி நம்ம அதுக்கு நேராக காம்படிஷனாக போக முடியாது. இப்போ அது போன்ற சிறிய அளவில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளப்படுதா? முயற்சிகள் என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கூகுள் சர்ச் என்ஜினாக வரதுக்கு முன்னே யாகு, லைகாஸ், எக்ஸைட் இது போன்ற நிறுவனம்லாம் இருந்தது. அதில் வந்து நம்பர் ஒன்னாக கூகுள் வரதுக்கு முன்னாடி யாகு நிறுவனம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை முறியடிச்சு தான் கூகுளே வந்திருக்காங்க. இதில் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை முறியடிக்க முடியும் அப்படிங்கிறது கூகுளே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சில கோல்டன் ரூல்ஸ் வச்சுக்கிட்டாங்க. இப்போ எந்த வெப்பேஜில் போனாலும் அந்த காலத்துலேருந்து இப்போ 1999 அவங்க தொடர்ந்து இருக்காங்க, வெப்பேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க வச்ச கோல்டன் ரூல் என்ன, அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்துலேருந்தே ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால 2-3 நிமிஷம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஆனால் கூகுள் ஒரு ரூல் எடுத்தாங்க, 10 செகண்டுக்குள்ளே நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதனால இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜில் கூகுள் அப்படிங்கிற ஒரு எழுத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் வெள்ளைன்னு இருக்கும். அது காரணம் தான். இப்போ இதுதான் அவங்க யாகும் முறியடிக்கவே செஞ்சாங்க. யாகும் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஜ் முழுக்க நிறைய அப்லோட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பிக்சர்ஸ் வரும், ஜேபிஜி வரும், வீடியோஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, 10 செகண்டில் வந்து அதை இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 25 வருஷம் கடந்த பிறகும் அந்த கோல்டன் ரூல்ஸை கடைப்பிடிச்சு அந்த சிறப்பான குவாலிட்டியை கொடுக்குறாங்க. அந்த தரமான விஷயங்கள் வழங்கினால் எந்த நிறுவனமும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. இப்போ அதில் ஆய்வுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா? கூகுள் நிறுவனத்தில் ஆய்வு, ஏன்னா அவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிறதுலே சிறந்த சர்ச் இன்ஜினாக இருந்தாலும் அவர்கள் ப்ரௌசரை கொண்டு வந்தாங்க, நீங்கள் முன்னாடியே சொன்னது போல அவர்கள் ஓஎஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மொபைலில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆப் அவர்களுடையது, ஆண்ட்ராய்டு அவர்களுடைய ஓஎஸ் தான். இப்படி தொடர்ச்சியாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆய்வுக்கான வாய்ப்புகள் எப்படி? ஆய்வுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து அந்த கூகுள் ஆஃபீஸ் அட்மாஸ்பியரை பார்த்தீங்கன்னா எங்கள் கூகுள் சர்ச்சில் போய் பார்க்கலாம். அது வந்து வித்தியாசமாக வடிவமைப்பில் வச்சுருக்காங்க, தீம் வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ஒரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பல விதமாக ஐடியாஸ் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸும் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஓப்பன்னஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், எங்கே இருந்தாலும் வேலை செய்யலாம். அதே மாதிரி ஆனால் வந்து தே ஷுட் பி வெரி மச் ஃபோக்கஸ் இந்த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வேலை நிர்வாகமாக இருக்கணும். ஆனால் எப்படி வேணால் வேலை செய்யலாங்கிற பலவித ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயராக, அதாவது உலகின் தலை சிறந்த பிளேஸ் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல எம்ப்ளாயராக இருக்கிறாங்கிறதுக்கான பல்வேறு இடங்களை நாம் படிச்சிருக்கிறோம். ஏன்னா வீட்டில் இருக்கிற வளர்க்குற செல்ல நாய்க்குட்டியை கூட எடுத்துகிட்டு போய் கூட வச்சுக்கிட்டே வேலை செய்யலாம். அது மாதிரி எல்லா வசதிகளும் அவர்களுக்கு இருக்குது, படுத்துக்கிட்டே வேலை செய்யலாம்ன்றது போலலாம் எல்லா வசதிகளும் அவர்களுடைய நிறுவனத்தில் வச்சிருக்காங்க. அதுக்கான காட்சிகள்லாம் கூட அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கான இதுல வேலை செய்யணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க சொன்னது போல வீட்டுல இருந்து வேலை செய்யலாம் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போனோம்னா, இப்போ அதுக்கு முயற்சி செய்கிறவர்கள் வந்து என்ன வந்து சாஃப்ட்வேர் டிவிஷன்ல தான் இருக்கணும்ன்றது இருக்குதா, கட்டாயம் இருக்குதா, அது எப்படி அது அணுகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சாஃப்ட்வேர் டிவிஷனாக இருக்கணுங்கிறது இல்லை, அது வந்து கூகுளே சொல்லியிருக்காங்க. இல்லை எங்களுக்கு நான் கூகுளில் வேலை கிடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு துறையில் சிறந்து விளங்கணும், இதுதான் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அது எந்த துறையிலும் தேடல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூகுள் சர்ச் என்ஜின் அப்படிங்கிறதுனால பல கம்ப்யூட்டர் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன, அந்த கம்ப்யூட்டர் ரோபோட்ஸ்ங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான், அதில் வெரி ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் படித்தவங்க வேண்டியிருக்கு. 57,000 பேர் எம்ப்ளாயீஸில் பல்வேறு சப்ஜெக்ட் படித்தவங்க இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மெட்டலஜி படித்தவங்க இருக்காங்க, ஜியாலஜி படித்தவங்க இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி பயோடெக்னாலஜி படித்தவங்க இருக்காங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக் படித்தவங்க இருக்காங்க, எது படித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த துறையில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட, ஒரு க்ரியேட்டிவிட்டியோட, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல க்ரியேட்டிவாக பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த நிறுவனத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது இன்றைக்கும் வந்து மாணவர்களுடைய ஒரு ட்ரீம் கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் பிச்சையில் ஒரு மாபெரும் தாக்கத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால் வந்து நம்ம இந்திய மாணவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து அவங்க பயணப்படுறாங்க. அந்த பயணம் வந்து அவங்களுக்கும் வேலைவாய்ப்பில் சிறந்த லெவலில் கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்கமும் நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கை தரத்தில் மிகச்சிறந்த வழங்க முடியும். சரி, கூகுளை சார்ந்த வேலை வாய்ப்புகள், கூகுள் நிறுவனத்தில் இருக்க வேலை வாய்ப்பு குறித்து பேசணும். அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் நீங்கள் சொன்னீங்க, நம்மளோட இணையதளத்து மூலமாகவே அவர்கள் விளம்பரம் செய்கிறாங்க, அது மூலமாக நம்ம வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டியும் வேறு வேலை வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது அது தாண்டி வேறு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கூகுளை வச்சுக்கிட்டே
நிறைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு அதுதான் அடித்தளமாக விளங்குது. இப்போ ஒன்றும் இல்லை, கூகுள் டிரைவ் அப்படின்னு வச்சுருக்காங்க. கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூகுளோடைய அந்த எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் சாஃப்ட்வேர், கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ், இந்த மாதிரிலாம் ஒரு எம்எஸ் வேர்டு, எக்ஸலுக்கு தரமான விஷயங்களை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதில் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் வச்சு அவங்க அதில் போய் வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இத்தனைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. உலகத்தின் மிகப்பெரிய விஷயம் இதுதான். எல்லாமே எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, இவங்க இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் அந்த கூகுளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இயங்குது அப்படிங்கிறது ஒன்று. சிறு நிறுவனங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூகுள்லேயே அந்த டிரைவில் போய் அவங்களோட ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படிம்பாங்க. ஒரு நிறுவனம் திடீர்னு ஒரு விபத்துக்குள்ளாலும் எரிஞ்சு போனாலும் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கூகுளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து ஒர்க் பண்ணும்போது உலகத்தின் எந்த பகுதியிலேருந்து வேலை செய்யலாம். அதே மாதிரி அவங்களுக்கு நிறுவனத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும், விபத்துகள் ஏற்பட்டாலும் அவங்களோட இம்பார்ட்டன்ட் டேட்டா அழியாமல் பாதுகாக்க முடியும். இதெல்லாம் கூகுளில் இப்போ அதே மாதிரி யூடியூப் நிறுவனங்கள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் வீடியோ ஆன் டிமாண்டுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க அது ஃப்ரீயாகவும் அப்லோட் பண்ணுறாங்க. யூடியூபும் கூகுளோட ப்ராடக்ட்டு. அதில் வந்து பெய்டு சேனல்ஸும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த பெய்டு சேனல்ஸ் வரும்போது அதில் ஒரு பகுதி வந்து கூகுள் கிடைக்குது. அப்போ வீடியோ தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அது பயன்படுது, தொலைக்காட்சி நிறுவனங்களும் பயன்படுது. இந்த மாதிரி அது பயனில்லாத நிறுவனமே இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு அடித்தளமாக இன்னைக்கு கூகுளிலேயே உலகமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கே வந்தாச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வியாபாரத்தோட பின்னி பிணைஞ்சு வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் மிகவும் உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூகுளில் நீங்கள் சொன்னது போல் டேட்டா வந்து என்னன்னாலும் அழியாது, நம்மளோட டேட்டாவை சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதில் இன்னொரு மறுபுறமும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தகவல்கள், என்னோட தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே கூகுள்கிட்ட இருக்குது. அப்போது என்னை பற்றி ஒரு இது அறியணும், நான் என்ன தேடுறேன்றதுக்கான விளம்பரத்தை கொடுக்கறது போல் நான் என்ன தேடுறேன்றது கூகுளுக்கு தெரியும், நான் என்ன மொபைலில் பயன்படுத்துறேன்றது கூகுளுக்கு தெரியும். இதனால ஒரு ப்ரைவசி, என்னோட தனிப்பட்ட இதுக்கான ஒரு ப்ரைவசி பிரீச்க்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அவங்க வந்து அவங்க உலகத்துக்கு தரமான நிறுவனம் அப்படிங்கிறதுனால அந்த இதை குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரைவசி வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அதை எடுக்கிறாங்க. மற்ற தகவலாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. அது எந்த விஷயத்துலையும் ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் நடக்கல. அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த மெயின்டெனன்ஸ்னால தான் அவங்க இனி வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு வராங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதனை. இது வரைக்கும் ஒரு பிரைவசி பிரீச்ன்ற ஒரு பேச்சே இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய சாதனை. கூகுள் நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், அதை சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து பல தகவல்களை அளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் கூகுள் நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.